தாய் கட்சியாக திமுகவை வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வரணும்னு விஜய் தன்னோட கட்சியை பொசிஷன் பண்ணுறாரு. ஆனால் ஊடகங்களும் விமர்சகர்களும் சேர்த்து இல்லை இல்லை அப்படின்னு அவரை கீழே எழுத்து வந்து நீங்கள் பிரைமரி ஃபோர்ஸ் கிடையாது, நீங்கள் வந்து ஏதேனும் ஒரு கட்சியோட துணையாக கூட்டு சேர்ற ஒரு கட்சி தான் அப்படின்னு தள்ளுறாங்க, எங்கள் வளர்ச்சி பிடிக்காமல் மடமாத்துறாங்க அப்படின்னு ஆஜங்கப்படுறாங்க. இல்லை, அதுக்கு இத்தனை விஷயங்களுக்கும் அடிப்படையாக அமைந்தது விஜய் அவர்களுடைய பேச்சு. விஜயகாந்த் அவர்களும் இப்படி களத்துக்கு வந்தவர் தான். ஆனால் அவர் வந்து ஆளுங்கட்சியை மட்டும் குறிவைத்து பேசிவிட்டு எதிரில் இருப்பவர்களை அப்படியே விட்டு ஒரு அரசியலை தொடங்கலை. அவர் ஒரே நேரத்தில் திமுகவை எதிர்த்தார், அதிமுகவும் எதிர்த்தார், கலைஞரையும் கேள்வி எழுப்பினார், ஜெயலலிதா அம்மையாரையும் கேள்வி எழுப்பினார். அப்போ ஒரே நேரத்தில் 2 தாக்குதலை நடத்திட்டு புதுசாக நான் வர்றேன், நான் தான் மாற்று, என்னை ஆதரிங்கள்னு மக்கள்கிட்ட ஒரு அப்பீல் வச்சார். அப்படி புதிதாக வந்த எல்லோருமே அப்படி தான் செய்தார்கள். கமல்ஹாசன் அப்படி தான் பண்ணார். யார் அப்படி பண்ணல? புதிதாக களத்திற்கு வந்த கட்சி தொடங்கிய, மாநாடு நடத்திய, மக்களை சந்தித்த எந்த கட்சி முதல் மேடையிலேயே கூட்டணிக்கு தயார்னு சொல்லிச்சு, ஆட்சியில் பங்குன்னு சொல்லிச்சு? யாருமே சொல்லலை. எல்லாரும் முதல்ல அவங்க வந்து நின்று எங்கள் தலைமையில் தான் தேர்தலை சந்திக்க போகிறோம், நாங்கள் தான் களத்துக்கு போக போகிறோம், எங்களுக்கு ஓட்டளிங்க, எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் ஆவாருங்கிறது தான் எல்லோரும் வைத்த முதல் முழக்கம். ஆனால் விஜய் அவர்களுடைய மாநாட்டு மேடையில் அவர் தான் வந்து புதிதாக தன்னுடைய வலிமை என்னன்னே தெரிவதற்கு முன்னாலேயே ஏன் கூட கூட்டணிக்கு வாங்க, ஆட்சியில் பங்கு தரேன், அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்லிட்டு ஆளும் திமுகவை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார். ஒன்றிய பாஜகவை வேறு ஒரு சொல் கொண்டு அப்படி ஒரு டச் பண்ணிட்டு போயிட்டார். எதிர்கட்சியான அதிமுக குறித்து அவர் எந்த விமர்சனத்தையும் வைக்கல. ஆளுங்கட்சியை தானே சார் விமர்சிப்பாங்க, அதிகாரத்தில் தானே விமர்சிப்பாங்க. நீங்கள் வந்து நான் திமுகவை அகற்றிட்டு அந்த இடத்துல வந்து உட்கார போகிறேங்கிறது அவருடைய இலக்கல்ல. இங்கே ஆண்ட ஆளும் கட்சிகளுக்கு மாற்று இவங்களை அப்புறப்படுத்திட்டு நான் வர்றேங்கிறது தானே புதிதாக ஒரு கட்சிக்கான தேவை. அப்போது திமுகவை அகற்றுவதற்கு நீங்கள் ஒரு அணியை கட்டுறதுன்னா அது வேற, அது இருக்கிறவங்க செய்வாங்க. புதிதாக வரக்கூடியவருடைய தேவை என்ன? இப்போ சீமான் அந்த இடத்துல தானே கேட்குறாரு, இப்போ நீ எதுக்கு வர்ற அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ மாற்றாக நான் வர்றேன், 2 பேருக்கும் வந்து 2 பேரும் வேண்டாம், நான் தான் புதிது அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடியவங்களை ஆதரிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது. திமுக வேணாம், அதிமுக வேணாம்னு எப்போதும் ஒரு ஓட்டு போடுவாங்க. 12 விழுக்காடு வரைக்கும் அந்த ஓட்டு விழுக்காடு நிரூபிக்கப்பட்டிருக்குது விஜயகாந்த் அவர்கள் மூலம். அப்போது அந்த வாக்காளர்களை குறிவைத்து நீங்கள் வர்றீங்கன்னா 2 பேரும் நீங்கள் எதிர்க்கணும். யாராவது ஒருத்தரோட நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா அந்த ஓட்டும் கிடைக்கல. அவரோட பேச்சிலேயே ஒரு கம்பல்லிங் ரீசன் சொல்லணும்ல. இத்தனை கட்சிகள் இருக்குது, இத்தனை கொள்கைகள் இருக்குது, இத்தனை இயக்கங்கள் இருக்குது, இவங்கெல்லாம் செய்யாத ஒன்றை நான் செய்ய போகிறேன், இந்த காரணத்திற்காக என்னால் வந்து இனிமே நடிச்சுட்டு இருக்க முடியாது, நான் சமூக பொறுப்போடு வந்து நாட்டை மாற்றுவேன் அப்படின்றதுக்கான கம்பல்லிங் ரீசன்ஸ் எதையும் அவரோட பேச்சில் பெருசாக அவர் சொல்லலை. அதுதான் அவர் ஏற்கனவே பேசிக்கிட்டு இருக்கிற எல்லா கட்சிகளும் பின்பற்றி கொண்டிருக்கிற கொள்கைகளை தான் திரும்ப ஒரு மறுபிரதி எடுத்தது போல் பேசினார். அப்போ கொள்கையிலையும் புதிதாக எதையும் அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் நான் புதிதாக வந்திருக்கிறேன், என்னுடைய ஆட்சி தான் அப்படிங்கிறதையும் அவர் வந்து அந்த இடத்துல சொல்லலை. ஆளும் கட்சியை குறிவைத்து தாக்குதல் நடத்தினார். எதிர்கட்சியை மறைமுகமாக கூட அவர் சாடலை. அப்போ மறைமுகமாக கூட அவர் சாடலைங்கிற இடத்துல தான் அதிமுகவின் மீது அவருடைய கரிசனம் இருக்கு அப்படின்னு அவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிறார். இல்லை, அதிமுகவுடைய லீடர்ஷிப்பை அவர் வந்து சிக்னிஃபிகண்டாக பார்க்கலையா? அவர் வந்து அவர் பொருட்படுத்த மாட்டாரா? பொருட்படுத்த முடியாத அளவுக்கு அதிமுக ஒன்றும் சிறிய கட்சி இல்லையே, அதிமுக ஒன்றும் வலிமை இழந்த கட்சி இல்லை. வரும்போதே நான் ஏடிஎம்கே விட பெரிய கட்சின்ற எண்ணத்தில் வர்றாரா? அது எப்படி அப்படி சொல்ல முடியாது? நீங்கள் ஓட்டை ப்ரூவ் பண்ணி காட்டிட்டு வேணா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் 20 விழுக்காடு ஓட்டு வாங்கிட்டு பாருங்கள், எடப்பாடியே 18 விழுக்காடு தான் வச்சிருக்காரு, நான் அதை விட 2 விழுக்காடு கூட வாங்கிட்டேன்னு நீங்கள் சொன்ன பிறகு அது வந்து லாஜிக். ஆனால் நீங்கள் என்ன அதான் ரவீந்திரன் துரைசாமி என்ன இடம் சொல்லிட்டு இருக்காரு, முதல்ல உங்கள் பங்கு என்ன, உங்கள் ஓட்டு என்ன, எதுவுமே தெரியல. எதுவுமே தெரியாமல் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு ஏடிஎம்கே விட நான் பெருசுன்னா அதை எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ ஏடிஎம்கே ஒரு வலிமையான கட்சி, அதில் இன்னைக்கு வந்து உள்ள சிதறல்கள் இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் ஏடிஎம்கேவுடைய இருப்பை வந்து நம்ம கொஸ்டின் பண்ண முடியாதுல்ல. அவங்க இன்னைக்கு திமுக அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய கட்சி ஏடிஎம்கே தான். அப்போ அப்படி ஒரு கட்சியை நீங்கள் தொடாமலேயே கடந்து போகும்போது உங்களுடைய புதிய வரவுக்கான விஷயமே கொஸ்டின் ஆகுது. அப்போ நீங்கள் ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்கலாங்கிற எண்ணத்தோட அப்படி ஒரு சாஃப்ட் அப்ரோச் செய்றீங்களாங்கிற கேள்வி அந்த பக்கம் அவர் பேச்சின் மூலம் வருது. இந்த பக்கம் அவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிறார். அப்போ ஏற்கனவே அதிமுக திமுகவுக்கு எதிர்நிலையில் இருக்கக்கூடிய கட்சிங்கிறதுல ஒரு கட்டமைப்பு ரீதியாக வலிமையான கட்சி. நம்முடைய கட்சியுடைய அடையாளத்தை புதுசாக வர்ற ஒருத்தர் எடுக்கிறார, அவர் திமுகவுக்கு எதிர்நிலையில் உள்ள ஓட்டையெல்லாம் நமக்கு வர ஓட்டையெல்லாம் அவர் எடுத்துகிட்டு போயிட்டார் என்ன ஆகும்னு பதற வேண்டிய கட்சி அதிமுக தான். அவங்க சாஃப்டாக பார்க்குறாங்க. இது எவ்வளோ முரணாக இருக்குது பாருங்க. விஜய் வருகை வந்து யாருக்கு உண்மையிலே சவால்னா ஏடிஎம்கேக்கு தான் சவால். ஏன்னா அவர் தான் திமுக எதிர்க்கிறார்.
திமுக எதிர்ப்பு அரசியல் செய்யக்கூடிய கட்சி எது? அதிமுக. அந்த அரசியலையும் எடுத்துக்கிறாரு, இவர்களுடைய தலைவரையும் எடுத்துக்கிறார். திமுக எதிர் அரசியலையும் விஜய் எடுத்துக்கிறார், அதிமுகவுடைய தலைவரையும் எடுத்துக்கிறார். யாருக்கு சிக்கல் அது? எவ்வளவு பெரிய சிக்கல்! கலைஞரை எடுத்துக்கல, அவர் எம்ஜிஆர் எடுத்துக்கிறார். அப்ப அதிமுக இருப்பை நேரடியாக கேள்விக்குள்ளாக்குற ஒரு அரசியலை கையில் எடுக்கும் போது அதிமுக அதை சேலஞ்ச் பண்ணணும். இல்ல இல்ல, எம்ஜிஆர் எங்களுக்கான கட்சி, அதிமுக தான் எம்ஜிஆர் வந்து உரிமை கொண்டாட முடியும், வேற யார் வேணாலும் சும்மா நீங்க வந்து போற்றிக்கலாம், ஆனா அரசியல் ரீதியான அடையாளம் அவர் எங்களுக்கானவர் அப்படின்னு கிளைம் பண்ணணும் நீங்க. அப்பதான் அந்த தொண்டர்களை நீங்க தக்க வைக்க முடியும். திமுக எதிர்ப்புல இவர் என்ன திமுக எதிர்ப்பு பேசுறாரு, நாங்க தான் திமுக எதிர்ப்பு பேசுறோம்னு இன்னும் காரமா நீங்க வெளிப்படணும். விஜய் விமர்சிக்கணும். ஆனா நீங்க கூட்டத்தை போட்டு என்ன சொல்றீங்க? விஜய் விமர்சிக்காதீங்கிறீங்க. அங்கேயே உங்களுடைய அரசியல் அடி வாங்குது. அப்ப விஜய் ஒரு பக்கம் சாஃப்டா அப்ரோச் பண்றாரு, அதிமுக இன்னொரு பக்கம் பதிலுக்கு சாஃப்டா அப்ரோச் பண்ணுது. அப்ப இந்த கேள்வியில வரத்தானே செய்ய கூட்டணி போறீங்க. சாஃப்டா இருக்கிறப்ப ரெண்டு பேரும் சாஃப்டா இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒன்று சொன்னா நீங்க மடம் மாத்துறீங்க. தான் தோன்றித்தனமா சில பேர் பொய் கருத்தை சொல்றாங்க. நான் இப்ப சொன்னது ரெண்டுமே நடந்துதா இல்லையா சார்? எனக்கு விஜயினுடைய வெளிப்பாடும் எடப்பாடியுடைய வெளிப்பாடும் ஒரு புள்ளியில சந்திச்சுதா இல்லையா? அதனால தானே இந்த கேள்வி எல்லாம் வருது. அப்ப கூட்டணி வைக்க போறீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வந்துச்சு. இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இன்னைக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட், இந்த கூட்டணி எங்களோட ஏடிஎம்கேவை தொடர்பு படுத்தி எங்களை பற்றி வர்ற செய்தி அடிப்படையற்றது, உண்மைக்கு மாறானது அப்படின்னு மறுக்கிறாங்க. கூட்டணியை மறுக்கிறாங்களா? கூட்டணியே சேர மாட்டோம் அப்படின்னு அதில் வந்து திட்டவட்டமான மறுப்பு இருக்கா? இல்லை இந்த செய்தி இப்போ வர்ற செய்தி தப்புன்னு சொல்கிறாங்களா? இல்லை, இது வந்து ஏற்றுக்கொள்ளும்படியாகவே இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு அரசியல் ரீதியான மறுப்பை சொன்னால் மட்டும்தான், ஒரு எதிர்ப்பை காட்டினா மட்டும்தான் உங்களால் அதை கொண்டு போக முடியும். ஆனால் நீங்கள் அதிமுகவை எதிர்க்கிறோம்னு இப்பவும் சொல்லலை, அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறதே தவிர அதிமுக எதிர்ப்பு எங்கே பேசுது தாவேகா? கூட்டணி இல்லைன்னு சொல்லல, கூட்டணி செய்திகளை மறுக்கிறாங்களே தவிர அதிமுக எதிர்ப்பு பேசணும்ல. விஜயகாந்த் அதிமுக எதிர்ப்பு பேசினாரா இல்லையா? அதிமுக சேலஞ்ச் பண்ணாரா இல்லையா? புதிதாக வந்தவர் அதிமுகவும் வேணான்னார், ஏன் வேணான்னு காரணம் சொன்னார். திமுக வேணான்னார், ஏன் வேணான்னு காரணம் சொன்னார். நீங்க இப்ப யார் வேணான்னு சொல்றீங்க அதை சொல்லுங்க. அதுதான் முக்கியமானது. இப்ப தாவேக்காவுடைய ஸ்டாண்ட் தான் இப்ப கொஸ்டின் ஆகுது. யார் வேணாம்? திமுக மட்டும் வேணாமா, அதிமுக வேணுமா, இல்ல அதிமுகவும் வேணாமா? சொல்லுங்க. அதிமுக வேணாம்னா எப்படி வேணாம், ஏன் வேணாங்கிறது காரணங்களை நீங்க எடுக்கணும். இதுவரைக்கும் எந்த விமர்சனத்தையும் விஜய் கட்சி வந்து அதிமுகவை பார்த்து வைக்கல. விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட கட்சியா? எந்த விமர்சனமே இல்லையா உங்களுக்கு அதிமுக மேல? அப்ப இந்த கேள்வியெல்லாம் வருதுல்ல. அப்ப எப்போ வேணாலும் அவங்க அரசியல் காய்களை நகர்த்துவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் திறந்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறது அதுல இருந்து தெரியுது. அதனால இந்த யூகங்கள் வருது. கதவுகளை திறந்து வச்சுட்டு மறுப்பு மட்டும் உதட்டளவுல சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ரவி சார் குறுக்கிட்டீங்க. இப்போ ஷானவாஸ் சொல்றது வந்து ஏன் வந்து ஏடிஎம்கேவை அட்டாக் பண்ணல அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாரு. அட்டாக் பண்ணணும் நெசசிட்டி இல்லைன்னா அட்டாக் பண்ண வேண்டியது இல்லையே. அட்டாக் பண்ணணும் நெசசிட்டி இருந்தால் தானே நான் அட்டாக் பண்ணணும். டிஎம்கேவை அட்டாக் பண்ணுற மாதிரி ஏடிஎம்கேவையும் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் என்ன இருக்குது? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் அவசியம் இருந்தால் தானே பண்ணணும். அதே போல எம்ஜிஆர் ஒரு ஒப்பற்ற தலைவர், அவர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அவரை வந்து ஒரு ரோல் மாடலாக எடுத்துட்டு பேசுறேன்னு சொல்றதை வந்து நம்ம பெருமையாக எடுத்துக்கணுமே தவிர எங்களுடைய தலைவர் அவர் தான், அவருடைய வழி தான் நாங்கள் போக போறோம்னு அப்படியெல்லாம் ஒரு சேஞ்ச். என் தலைமையில கூட்டணி, நான் அதிகார பகிர்வு தர்றேன், ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டு கட்சிகளை நீங்க கொஸ்டின் பண்ணாம எப்படி உங்களை அந்த இடத்துல பொசிஷன் பண்ணுவீங்க? இப்ப கெஜ்ரிவால் வந்தாரு, கெஜ்ரிவால் காங்கிரஸையும் அடிச்சாரு, பிஜேபி அடிச்சாரு. நான் வந்து பிஜேபி மட்டும் அடிப்பேன், இல்ல அன்னைக்கு ஷீலா தீட்சித் தான் முதலமைச்சரா இருக்காங்க, காங்கிரஸை மட்டும் விமர்சிப்பேன். நான் என்ன சொல்றேன், இப்போ வந்து ஷானவாஸ் வந்து சொல்றாரு இவர் கேட்கலன்னா இப்படிதான் ரெண்டு பேரும் கேட்கணும், கம்பல்சரியா கேட்கணும் அப்படிங்கிறாரு. கம்பல்சரியா கேட்கணும்னு ஒன்றும் ரூல் எல்லாம் எனக்கு அவர் வந்து விருப்பப்பட்டால் கேட்கலன்னா டவுட் பண்ணுவாங்கல்ல. டவுட் போடுறது நீங்க ஏன் ராங் சைடுல டவுட் போடுறீங்க? ரைட் சைடுல டவுட் பண்ணலாம்ல. இப்போ நான் கூட கேட்கலாம், ஷானவாஸ் ரைட் சைடுல எப்படி டவுட் பண்றதுன்னு சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், ஷானவாஸ் நான் கூட கேட்கலாம். நீங்க வந்து ராங் சைடுல விட்டுருங்க, ரைட் சைடுல எப்படி டவுட் பண்ணணும்னு சொல்லுங்க. சார் நான் என்ன சொல்றேன், அவங்க வந்து ஒருவேளை கூட்டணிக்கு போகலாம், ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம அதை ஒரு பாசிட்டிவ் சைடுல வச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சு கூட ப்ளே பண்ணிருக்கலாம் சொல்றோம். இல்ல அத வந்து நம்ம கெஸ் தான் பண்ண முடியுமே தவிர இல்ல we cannot say this is the right answer னு நம்ம சொல்ல முடியாது. இது ரைட் ராங்ல நான் இன்னொரு ஆங்கில ஒரு சாகுல மீது நான் ஒரே செகண்ட் சாகுல ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன். நான் இன்னொரு கேள்வி கூட கேட்கலாம். இப்போ ஷானவாஸ் வந்து இப்ப என்னங்கறாரு, ஏன் இப்படி கேட்கல அப்படி கேட்கல அப்படிங்கறாரு. அப்ப நான் என்ன கேக்குறேன், ஷானவாஸை பார்த்து நான் கேக்குறேன், விடுதலை சிறுத்தைகள் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறது, இருந்து கொண்டே ஆதவ அர்ஜுனன் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து பேசுறாரு, நீங்க துணை முதலமைச்சர் ஆகும்போது நாங்க துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா, நாங்க முதலமைச்சர் ஆகக்கூடாதா, ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடாது அப்படின்னா அதை எந்த ஆங்கிள் எடுத்துக்கலாம்?
அது ரைட் ஆங்கிள் எடுக்கலாமா இல்ல ராங் ஆங்கிள் எடுக்கலாமா? திருமாவளவன் எப்படி எடுத்துக்கிறாருன்றது எங்க தலைவர் இல்ல நான் என்ன அவர் எந்த கேக்குறேன், angle எடுத்துக்கிறாரு? கூட்டணியிலே இல்ல நேத்து- புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட பட்சியே இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க, கூட்டணிக்கே அதை பத்தி பேசவும் இல்ல, அதுல வரவும் இல்ல, அந்த லிஸ்ட்லயே இல்லாதவங்களுக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. கூட்டணியில் இருக்கிறவர்கள் இதே போல ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு தலைவருக்கு கூட இருக்கிறவர் வந்து ஒரு முக்கிய பிரமுகர் வந்து அப்படி பேசுறாரு, பேசும்போது அதை மட்டும் ஏன் அந்த ஆங்கிள் எடுக்கல? அந்த ஆங்கிள் எடுக்கணும் இல்லையா? அந்த ஆங்கிள் எடுத்தா அப்ப கூட்டணியை உடைத்துக் கொண்டு வெளியே போகிறார்களா என்ற ஆங்கிள் ஏன் எடுக்கல? எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க? இல்ல, அப்படி எடுத்துக்கலாம். சார், ஒரு மாசம் இல்ல, அடுத்தது அடுத்தது பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை திமுகவை விட நாங்கள் வலிமையானவர்கள், நாங்களே எங்களுடைய தலைமையில் நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு எங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கிறது இல்ல. அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிற ஆங்கிள் இல்ல எடுத்துக்கலாமா? இல்ல, இது எல்லா ஆங்கிளும் பேசப்பட்டிருக்கு. திமுக கூட்டணி இல்ல, உடையதா? அந்த கேள்வி திமுக வந்து பதில் வரும் பொழுது விஜய் வந்த உடனே இந்த கேள்விகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா பதில் வந்துரும். விஜயோட களத்துக்கே வரல. விஜய் கட்சியோட விசிகா போய் கூட்டு சேர போகுதான்னு விவாதம் வந்துச்சு. ஏன் சேரக்கூடாதுன்னு என்ன கட்டாயம் இருக்கா? ஒண்ணும் கிடையாது, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏடிஎம்கேவோட விசிகே கூட்டு சேர சார், ஒரு போகுதான்னு வந்தது. புக்கு வெளியீட்டு விழாவுக்கு போறதுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. விஜயோட அவர் போய் கலந்துக்கிறாரா இல்லையான்னு அது ஒரு பிரச்சனை ஓடிட்டு அதுதான் இருக்கு. ஓடுதுல்ல. இல்ல, நான் என்ன நாங்க கேக்குறேன், பதில் சொல்றோம்ல. அப்ப அவர் தெளிவா என்ன சொல்றாரு, ஒரு வருடத்திற்கு முன்பே புக் சைஸ் சொல்லிட்டாங்க, அதை நான் ஒத்துக்கிட்டோம், இவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே இதெல்லாம் நடந்த நிகழ்வு, இவ்வளவு விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ என்ன மாற்றங்கள் வேண்டும் என்றாலும் எப்படி வேண்டும் என்றாலும் நடைபெறுவதற்கு அரசியல் வாய்ப்புகள் இருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இன்று இப்படி பேசுகிறவர்கள் நாளை ஒரு வருடம் கழித்து எப்படி பேசுவார்கள் என்பதற்கு உத்தரவாதம் யாராவது தர முடியுமா? யாரும் தர முடியாது. எல்லா சூழ்நிலைகளுக்கும் அவர்கள் அரசியல் பண்ணியாக வேண்டும். அவர்களை நம்பி வரக்கூடிய தொண்டர்களையும் அவர்களுடைய கட்சியையும் பலப்படுத்த வேண்டும். அதற்கு தேவைப்படுகிற விஷயத்தை தேவைப்படுகிற இடத்தில் மாற்றங்களை செய்து அதை அறிவிப்பதுதான் ஒரு தலைவருடைய வேலை. அதை அவர் செய்வார். மக்கள் விளக்கங்களை நம்புறாங்களா அல்லது செயல்பாடுகளை பார்த்து மதிப்பிடுறாங்களான்ற ஒரு பாயிண்ட் இருக்கு. திரு ஆலூர், ஒரு பாலிசி இருக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும், அதை தெளிவாக நம்ம சொல்கிறோம், இதுதான் எங்கள் கொள்கை அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். பிஜேபியோட எங்களுக்கு அணி சேர்க்கை கிடையாது, பாமகவோட கிடையாது, ரெண்டு கட்சிகளோட நேரடியாகவும் கிடையாது, ரெண்டு கட்சிகள் இடம்பெறுற கூட்டணியிலையும் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த அணியை உருவாக்கியதில் எங்களுக்கு பெரிய பங்கு இருக்குது. இப்போ இந்த அணியை விட்டு வெளியே போக வேண்டிய எந்த தேவை எங்களுக்கு இல்லை, இன்னொரு கூட்டணியில் போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால இந்த கூட்டணியில் தான் 26 தொடர்வோம். 29 பாஜக அரசை வீழ்த்துவது எங்களுடைய இலக்கு அப்படின்னு நாங்கள் டிக்ளேர் பண்ணுறோம். இது போல விஜய் டிக்ளேர் பண்ணியிருக்காரான்னு கேட்குறோம். இல்ல 26 தொடரலன்னா ஏன் தொடரலன்னு உங்களை யாராவது கேள்வி கேட்க முடியுமா? இல்லங்க, இல்ல விடுதலை சிறுத்தைகளை போய் இது மாதிரி நீங்க சொல்லவே மாட்டீங்களா? ஒரு வருஷத்துக்கு இது முன்னால மாதிரி சொல்லவே மாட்டீங்களா? அதாவது ஒரு கட்சினா தன்னுடைய நிலைப்பாட்டை அறிவிக்கணும். மாறாதது. இல்ல இல்ல, அந்த மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழும். அந்த மாற்றத்தை ஏன் நிகழ்த்தினீர்கள் என்று கேள்வி கேட்பதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை. அந்த அடிப்படையில் அவர்களுடைய கட்சிக்கு அவர்களுக்கு தேவைப்படுகிற விஷயத்தை மாற்றி அமைப்பதற்கு எல்லா முழு அதிகாரம் உள்ளது என்பதை திருமாவளவனும் ஒத்துக்கொள்வார், ஷானவாசும் ஒத்துக்கொள்வார். அதுதான் நாங்க எங்க நிலைப்பாட்டை தெளிவா சொல்றோம். அதுல உறுதித்தன்மை காட்டுறோம். எங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் நீங்க பார்க்கணும். நாங்கள் வந்து மையமாக உட்காந்துக்கிட்டு ஒரே நேரத்தில் அதிமுக டைம் பேரம் பேசி, திமுக டைம் பேரம் பேசி, பிஜேபி டைம் பேரம் பேசி, எங்கே படியுதோ அங்கே போய் கடைசி நாளில் ஒப்பந்தம் போடுற அந்த வழக்கமே 25 வருஷம் எங்கள் வரலாற்றில் கிடையாது. ஒரு அணியில் தெளிவாக நீடிக்கிறோம், தெளிவாக முடிவெடுக்கிறோம், தெளிவாக பயணிக்கிறோம், தெளிவாக வெற்றி பெறுறோம். இப்போ 3 தேர்தலில் குறிப்பாக அந்த கூட்டணியில் வெற்றி பெற்றுட்டு வர்றோம். அப்புறம் நாங்கள் ஏன் வந்து இன்னொரு கூட்டணியை பற்றி யோசிக்கிறோம்?